நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்ஜிஆர்ல படிச்சு குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எம்பிபிஎஸ்லாம் முடிச்சு அடுத்தது வந்து பிஜிக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இப்போ எக்ஸாமினேஷன் ஃபேஸ் பண்ணுறீங்க. அதனால் கொஞ்சம் எங்களுக்கு நீட் பிஜி பற்றியும் எக்ஸாமினேஷன் வந்துச்சு சார் கொஞ்சம் போடுங்க அப்படின்னு கேட்டதுனால தான் இந்த வீடியோ நம்ம வந்து கொடுக்குறோம். நான் உங்கள் கோவிந்தராஜ், ஆர்ஜிஆர் அகாடமி சென்னையிலேருந்து பேசிட்டு இருக்கோம். பிஜி நீட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எம்டி, எம்எஸ் கோர்சஸ் இருக்கு இல்லையா? அது போகிறதுக்கு கண்டிப்பாக நம்ம எழுதணும். இப்போ லாஸ்ட் இயர் வந்து குழந்தைங்க சில பேர்லாம் வந்து இன்டர்ன்ஷிப் முடிச்சிருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு 30/9க்குள்ள முடிச்சா கூட பரவாயில்ல. அவங்க இந்த எக்ஸாம்ஸை எழுதலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, நேஷனல் எக்ஸாமினேஷன் போர்டு வந்து இருக்கு. மெடிக்கல் சயின்சஸ்க்கு அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஜி நீட்டை கண்டக்ட் பண்ணுறாங்க. என்டிஏ வந்து பிஜி நீட்டை வந்து கண்டக்ட் பண்ணுறதில்ல. யார் கண்டக்ட் பண்ணுறா? நேஷனல் எக்ஸாமினேஷன் போர்டு, என்பிஇ அப்படின்னக்கூடிய மெடிக்கல் சயின்சஸ் இருக்கு இல்லையா? அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த எக்ஸாமுக்கான அப்ளிகேஷன்ஸ்லாம் முடிஞ்சிடுச்சு. எப்போ எக்ஸாம் அப்படின்னு பார்க்குறீங்களா? 30/8/2026. இன்னும் 8 நாள் தான் இருக்குது. இந்த 8 நாளில் இந்த குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைங்க அற்புதமாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. நீட்டு யூஜிக்கு இருக்கிற மாதிரி அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த எக்ஸாம்ஸ் எழுதலாம். ஒரு 2,03,00,000 தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் இருப்பாங்க. நீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 22 லட்சம் பேர் எழுதுறாங்க. பட் யூஜிக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 லட்சம் பேர் தான் எழுதுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி சீட்ஸும் வந்து கம்மி. த்ரூ அவுட் இந்தியாவில் இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து எழுதுறாங்க. இந்த வாட்டி நிறைய மாடிஃபை பண்ணியிருக்காங்க. அது எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தென் எக்ஸாமினேஷன் பேட்டர்னும் வந்து பார்த்தீங்கன்னா நீட் யூஜிக்கு ஏற்ற மாதிரி கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 720 மார்க்ஸுக்கு தான். 180 கொஸ்டின் 720. ஆனால் ஸ்பிளிட் அப் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸு, பயாலஜி, ஜுவாலஜி, பாட்னி இருக்கும். அந்த மாதிரி 4 இருக்கு இல்லையா? இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த 4.5 இயர்ஸ் அந்த சப்ஜெக்டை வந்து ஸ்பிளிட் பண்ணி 5 செக்ஷனாக வந்து போட்டிருக்காங்க. இதெல்லாம் நம்ம டீட்டெயில்டாக ஒன்று நம்ம வந்து பார்க்கலாம். ரைட். இப்போ நீட் பிஜி 2026 10 திங்ஸ் எவ்ரி ஆஸ்பிரண்ட் மஸ்ட் நோ ரைட் நோ. இப்போ நீட் பிஜிக்கு ரெடி ஆகிட்டு இருப்பீங்க. இவங்களுக்கு முக்கியமான தெரிய வேண்டிய சில விஷயங்கள் மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். 30 ஆகஸ்ட் 2026 இந்த எக்ஸாம்ல கிட்டத்தட்ட 2,73,183 பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 180 கொஸ்டின்ஸ், டோட்டல் மார்க்ஸ் 720. இது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம், சிங்கிள் எக்ஸாம் தான், சிங்கிள் ஷிஃப்ட் தான். இது வந்து மல்டிபிள் செஷன் கிடையாது, ஒரே ஒரு ஷிஃப்ட் தான். ஆனால் வந்து இந்த ஷிஃப்ட்ல அந்த 5 வந்து செக்ஷனை டிவைட் பண்ணியிருக்காங்க. ஒரு செக்ஷனுக்கு எவ்வளோ டைம் அப்படின்றத பார்த்துடலாம். ரைட். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நீட் பிஜி வந்து சோர்ஸ் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருந்தது 200 கொஸ்டின் கொடுத்தாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு? அது 180 கொஸ்டின்ஸாக மாறிடுது. தென் வந்து பார்த்தீங்கன்னா 800 மார்க்ஸ் இருந்தது, இப்போ 720 மார்க்ஸ்க்காக மாறிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் சிட்டி அலாட்மெண்ட் இருக்கு இல்லையா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்டேட் வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுத்தாங்க இந்த வாட்டி. தென் ஓல்டு பேட்டர்னா செக்ஷனல் டைம் லாக்டு பேட்டர்ன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுக்கும் இவ்வளோதான், இது முடிஞ்சதுன்னா அடுத்தது டைம் அவுட் அப்படின்ற மாதிரி அடுத்த செக்ஷனுக்கு நீங்க போய் தான் ஆகணுமே தவிர அந்த முன்னாடி இருக்கக்கூடிய செக்ஷன் நீங்க பண்ண முடியாது அப்படின்ற புது சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. சிட்டி ப்ரிஃபரன்ஸ், ஸ்டேட் ப்ரிஃபரன்ஸ் இருக்கு. தென் வந்து பாத்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் ஒன்லி அப்படின்னா இப்போ ஆதார் பிளஸ் பயோமெட்ரிக் அப்படின்ற மாதிரி இதுல கொடுத்துருக்காங்க. ரைட். அடுத்தது நம்ம பார்த்தோம்னா 180 கொஸ்டின் 720 மார்க்ஸ் 210 மினிட்ஸ் 3 hours 30 minutes வந்து இருக்கு. இந்த 3 hours 30 minutes வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 1, செக்ஷன் 2, செக்ஷன் 3, செக்ஷன் 4 அண்ட் செக்ஷன் 5 அப்படின்ற மாதிரி 5 செக்ஷனாக பிரிச்சிருக்காங்க. இந்த 5 செக்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷனுக்கும் 42 நிமிஷம் தான். அந்த 42 நிமிஷம் கழிச்சு உங்களுக்கு இந்த செக்ஷன் திருப்பி ஓப்பன் ஆகாது, அடுத்த செக்ஷன் தான் வரும். இந்த செக்ஷன் முடிச்சாதான் அடுத்த செக்ஷன் வரும், இந்த செக்ஷன் முடிச்சாதான் அடுத்த செக்ஷன் வரும். இந்த செக்ஷன் 5 செக்ஷனா வந்து பிடிச்சிருக்காங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 42 நிமிஷம் எடுத்துக்கோங்க. 36 கொஸ்டின்ஸ் அப்படின்ற மாதிரி பிரிச்சு 180 கொஸ்டின்ஸ் டிவைட் பண்ணிருக்காங்க. 3.5 மணி நேரத்தை 42 நிமிஷமா வந்து பிரிச்சு 5 செக்ஷனுக்கும் கொடுத்துருக்காங்க. ரைட்டா? நோ பேக் ட்ராக்கிங் பிட்வீன் செக்ஷன்ஸ். இதுல போயிட்டு நான் திருப்பி இதுல வரேன் அப்படின்ற மாதிரியே இல்லை. இதுக்கு 42 நிமிஷம்னா அந்த 42 நிமிஷம் அதை மட்டும் தான் நம்ம பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி. ஒன்ஸ் செக்ஷன் க்ளோசஸ் இட் கேன் பி ரீஓபன், இட் கேனாட் பி ரீஓபன். அது ஒரு வாட்டி செக்ஷன் முடிஞ்சதுன்னா இந்த வராது. 5 செக்ஷன் இருக்கு, அதனால கரெக்டா பாத்துக்கங்க, பண்ணிக்கோங்க. டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் நவ் ஏ டிஃபரெண்ட் கேம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ நம்ம யூஜியில் பண்ணுறோம், நான் எனக்கு கம்ஃபர்டபுளாக ஃபிசிக்ஸ் இருக்குது, நான் முடிச்சுட்டு அப்புறமா வந்து கெமிஸ்ட்ரி வரேன், கெமிஸ்ட்ரி முடிச்சுட்டு நான் அப்புறம் பயாலஜி பண்ணுறேன், இல்லை பயாலஜியில் நான் ஜுவாலஜி பாட்னி பண்ணுறேன், இப்படின்ற மாதிரிலாம் இங்கே அப்படியெல்லாம் கிடையாது. இதை முடிச்சுட்டு தான் நீ அடுத்து போகணும், இது முடிச்சுன்னா இது போகணும், இது முடிச்சுட்டு நீ அது போகணும் அப்படின்ற மாதிரி வச்சிருக்காங்க. ரைட். கொஸ்டின்ஸ் வந்து டோட்டல் நம்பர் பார்த்தோம் 180, தென் 720 மார்க்ஸுக்கு 210 மினிட்ஸ், சிங்கிள் ஷிஃப்ட், டைம் லாக்டு வேற இருக்கு இதுல. ரைட்டா? இந்த வாட்டி வந்து பாத்தீங்கன்னா புது சிஸ்டம். நெக்ஸ்ட் நம்ம இருக்கக்கூடிய நாட்கள்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றது பாத்தீங்கன்னா 11ஆம் தேதியில இருந்து 24ஆம் தேதி, 24ஆம் தேதி 30, நம்ம ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 24th நெருங்கி போயிட்டு இருக்கோம். 30ஆம் தேதி வரப்போது.
இதுல சிட்டி இன்டிமேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து கொடுத்துட்டாங்க, எந்த சிட்டில நம்மளுக்கு எக்ஸாம்ஸ் நடக்க போகுது, பிஜி எக்ஸாம்ஸ்ன்றதை கொடுத்துட்டாங்க. அட்மிட் கார்டு வந்து ஷெட்யூல் பண்ணிட்டாங்க. நம்மளுக்கு அட்மிட் கார்டு வந்ததுமே வந்து எக்ஸாம் டேட்டும் நம்மளுக்கு தெரியும். 30/8/2026 between 9 AM to 12:30 தான் இந்த எக்ஸாமோட ஷெட்யூல் டைமிங். சரியா? 30th September 2026 இன்டர்ன்ஷிப் கம்ப்ளீஷன் கட் ஆஃப் வந்து ஹார்ட் எலிஜிபிலிட்டி டெட்லைன் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. சில பேர் இன்டர்ன்ஷிப் பண்ணிக்கிட்டே இதை வந்து நீட் எக்ஸாம்ஸ் எழுதலாம் அப்படின்றவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 30 செப்டம்பர் 2026க்குள்ள இன்டர்ன்ஷிப் வந்து முடிக்கிற மாதிரி இருக்கணும். அந்த கேண்டிடேட்லாம் எலிஜிபிள், அவங்களும் இந்த எக்ஸாம்ஸை எழுதலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் டே செக்லிஸ்ட் அப்படின்றப்ப நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம சிட்டி இன்டிமேஷன் செக் பண்ணிக்கணும். தென் வெரிஃபை எவ்ரி பிரிண்டட் டீடைல் வந்து நம்ம கொஸ்டின் இதுல அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் அதுல இருக்கக்கூடிய இது பார்த்துக்கணும். வேறு நம்மளுடைய ஐடி என்ன நம்ம எடுத்துட்டு போறோம் அப்படின்றத பார்த்துக்கணும். ஏற்கனவே அப்ளை பண்றப்ப என்ன ஐடி கொடுத்தோமோ அதை தான் நம்ம கொண்டு போறோம். ப்ரிப்பேர் பண்ண ஆதார் பயோமெட்ரிக்லாம் இருக்குன்றதுனால அதுக்கான வெரிஃபிகேஷனுக்கும் நம்ம ரெடி ஆயிடணும். எங்க உங்களுக்கு வந்து சென்டர் போட்டுக்கிறாங்க பாருங்க, அந்த சென்டருக்கு ஏற்ற மாதிரி சிட்டி சென்டர் கொடுத்துட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த சிட்டில எந்த டிஸ்ட்ரிக்ட்ல நீங்க போறீங்க அப்படின்றது. அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி வச்சுக்கிறீங்க. அடுத்தது நம்ம பார்த்தோம்னா ஸ்டாப் நீட் பிஜி கவுன்சிலிங் ஹஸ் நாட் ஸ்டார்டட். நிறைய பேர் வந்து பிஜி கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா பிஜி கவுன்சிலிங் எதுல போயிட்டு இருக்குன்னா எம்டிஎஸ்க்கு போகுது. டென்டலுக்கு இருக்கு இல்லையா, அதுக்கான கவுன்சிலிங் இப்போ நடந்துட்டு இருக்கு. அது வந்து நடந்துட்டு இருக்கு. பட் பிஜில இது இருக்கு இல்லையா, எம்டிஎம்எஸ் கோர்சஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் எக்ஸாம்ஸ் நடக்குது. டிஃப்ரெண்ட் டேட்ஸ்ல வந்து இது எல்லாத்தையும் கண்டக்ட் பண்றாங்க. அதனால நீங்க பாத்துங்க, நீட் யூஜி நீட் எம்பிபிஎஸ் கவுன்சிலிங் தான் இப்போ போயிட்டு இருக்கு. நீட்ல எம்டிஎஸ் வந்து கோர்சஸ்க்கும் இப்போ வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஆல் இண்டியா ரவுண்டு வந்து இப்போ நீட்டுக்கு நடந்துட்டு இருக்கு. நீட் யூஜிக்கு நடக்குது, எம்பிபிஎஸ் கவுன்சிலிங் போகுது. நீட் பிஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் எம்டிஎஸ்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குதே தவிர நீட் பிஜி கோர்சஸ்க்கு வந்து வரல. அதனால பாத்துங்க, நீட் எம்டிஎஸ் அப்படின்றத கவுன்சிலிங் இப்போ போகுது. நிறைய பேர் இப்போ அதாவது நீட்டுக்கு நடந்த இதுக்கு எம்டிஎஸ்க்கு நடந்துட்டு இருக்கேப்பா அப்படின்னுவாங்க. இது வந்து எம்எஸ் கோர்ஸுக்கான பிஜி கவுன்சிலிங் வந்து இப்போ வந்து ஸ்டார்ட் ஆகல. அதனால தேவையில்லாம போட்டு குழப்பை பண்ணிக்க தேவையில்லை. ரூமர்ஸ் வந்து நெக்ஸ்ட் அப்புறம் அதே போல நெக்ஸ்ட் எக்ஸாம் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுவாங்க, இப்போ பிஜி நீட் இல்ல அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. அதெல்லாம் இந்த வரைக்கும் எதுவுமே கன்ஃபர்மேஷன் இல்லை. அதனால அதையும் நீங்க போட்டு குழப்பிக்க தேவையில்லை. நீட் பிஜி ரிமைன் த கன்ஃபார்ம்டு ரூட் ஃபார் 26-27 எம்டி எம்எஸ் தென் வந்து பிஜி டிப்ளமா அட்மிஷன்ஸ் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீட்டு பிஜி வச்சு தான் போறாங்க. 2026-27 அட்மிஷன். இது வரைக்கும் எந்த கன்ஃபர்மேஷனும் நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு அப்படின்ற மாதிரி இல்லை. டிஃபர்டு அட்லீஸ்ட் 28-29 வருமா, அதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கலாம். அடுத்த வருஷமும் இல்லை. அதனால சேர்மன் ஸ்டேட்மெண்ட் வந்து ஜனவரியில சொன்னது என்னன்னா அட்லீஸ்ட் 28-29 வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு இல்லை அப்படின்றதா கன்ஃபார்ம். அஃபிஷியல் டைரக்ஷன் டைம் லைன் அண்டர் டிஸ்கஷன்ல தான் இருக்கு. அதனால இது வரைக்கும் இன்னும் கன்ஃபார்ம் இல்லை. நெக்ஸ்ட் இஸ் எக்ஸ்பெக்டட் இவென்ச்சுவலி பட் தி ரிப்போர்ட் ஃபைண்ட் நோ கன்ஃபார்ம்டு எக்ஸாக்ட் இம்ப்ளிமெண்டேஷன் டேட் வந்து இது வரைக்கும் நம்மளுக்கு நெக்ஸ்ட் எக்ஸாமை பத்தி இன்னும் கொடுக்கல. அதனால யாரும் இப்ப முடிச்சவங்க, இப்ப இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டு இருக்கவங்க, அடுத்த வருஷம் எக்ஸாம் பிஜி எக்ஸாம்ஸ் எழுத போறவங்க, இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபியூஸ் பண்ணாம அவங்க உங்களுடைய ப்ரிப்பரேஷன்ல பக்காவா இருந்து பண்ணீங்கன்னா அடுத்த வருஷம் நம்ம அடிச்சிடலாம். ரைட்டா? டு நாட் சேஞ்ச் யுவர் நீட் பிஜி 2026 ப்ரிப்பரேஷன் ஆர் 27 ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி பிகாஸ் ஆஃப் தி நெக்ஸ்ட் பத்தியான ரூமர்ஸை வச்சுட்டு நம்ம பண்ணக்கூடாது. ரைட்டா? தென் சுப்ரீம் கோர்ட் டெவலப்மெண்ட் ஆஸ்பிரன்ஸ் மஸ்ட் வாட்ச். இதுல என்ன அப்படின்றது நம்ம பார்த்தோம் அப்படின்னா 50th பர்சன்டேஜ் 7th பர்சன்டேஜ் லாஸ்ட் இயர்லாம் பார்த்தீங்கன்னா 0 பர்சன்டேஜ்க்கெல்லாம் கொடுத்தாங்களா, அந்த கன்ஃபியூஷன்ஸ்லாம் இருக்கு. அது எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கிட்டு அது என்னன்றதை வந்து போன வாட்டி கோர்ட் வந்து கொடுத்தாங்க. அது கவுன்சிலிங்ல சீட்ஸ் ஃபில்அப் ஆகணும், அவங்க சேஞ்ச் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை பத்திலாம் நம்ம ரொம்ப ஒரி பண்ணிக்க தேவையில்லை. டொமைசியல் ரிசர்வேஷன் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு அப்படின்னா கோர்ட்டு வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு கேஸ் ஒன்று போயிட்டு இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி ஒன்று இம்ப்ளிமெண்டேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் கன்ஃபார்ம்டா வந்து கொடுக்கல. அதனால நோ யூனிஃபார்ம் பப்ளிக் இம்ப்ளிமெண்டேஷன் நோட்டீஸ் ஃப்ரம் என்எம்சி எம்சிசி இல்ல டிஜிஹெச்எஸ் இருக்காங்களா, அவங்கலாம் இன்னும் வந்து எதுவுமே இது வரைக்கும் கொடுக்கல. அதனால நீங்க அதெல்லாம் பத்தி கன்ஃபார்ம் பண்ணிக்க வேண்டாம். ஹவு மெனி பிஜி சீட்ஸ் ஆர் தேர் இயர் வாட் வி ஆக்சுவலி நோ அப்படின்றப்ப 52,244 சீட் 3 லட்சம் பேர்கிட்ட வந்து கம்ப்ளீட் பண்றாங்க. ஒரு 6 மடங்கு ஜாஸ்தி இருக்கு. 50,000 போட்டு பார்த்தீங்கன்னா 6 மடங்கு போட்டோம்னா 3 லட்சம் கிட்ட வருது. இது வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு சீட்ஸ் அபிஷியலா இருக்கு அப்படின்னா 52,244 சீட்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்கு. 26-27 சீட் மேட்ரிக்ஸ் இன்னும் வந்து ரிலீஸ் பண்ணலாம். அது எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளுக்கு கவுன்சிலிங் அப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்போ அபிஷியல் டேட் வந்து பார்க்கலாம். யூஸ் அப்ராக்சிமேட்லி 52,000 to 53,500 வந்து ஒன்லி அஸ் ஏ ஒர்க்கிங் பிளான் ரேஞ்ச், நாட் ஃபார் தி ஃபைனல் 26-27 ஃபிகர் வந்து அபிஷியலா நம்ம கொடுத்ததுமே பார்க்கலாம். டிஎன்பி சீட்ஸ் ஆர் கவுண்டட் செப்பரேட்லி ஃப்ரம் திஸ் என்எம்சி பிஜி மேட்ரிக்ஸ். இந்த பிஜி மேட்ரிக்ஸ்ல டிப்ளமா இருக்கு இல்லையா, அந்த சீட்ஸ் டிஎன்பி சீட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தனியா வந்து சீட் மேட்ரிக்ஸ் கொடுப்பாங்க. டூ நாட் ட்ரீட் சோஷியல் மீடியா சீட் கவுண்ட்ஸ் அஸ் ஃபைனல். ரைட்டா? சோஷியல் மீடியாவில் ஒவ்வொருத்தரும் ஒன்று கொடுப்பாங்க. நாங்கள் சொல்றது கூட நீங்க நம்ப தேவையில்லை. எந்தெந்த வெப்சைட்ல எது கொடுக்குறாங்களோ அந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க வந்து கரெக்டாக பார்த்துக்கணும். பிஜி நீட்டுக்கு வந்து எம்சிசி வந்து கவுன்சிலிங் பண்ணுவாங்க, அங்கே சீட் மேட்ரிக்ஸ் கொடுப்பாங்க. அதில் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதே போல சீட்ஸ் எவ்வளோ இருக்கு அப்படின்னா என்எம்சி வெப்சைட்ல போயிட்டு எவ்வளோ சீட்ஸ் இருக்கு அப்படின்றத ஒவ்வொருத்தையும் நம்ம
பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். பிஜி நீட் 2026 டாப் 10 அலர்ட்ஸ் அப்படின்னு மாதிரி பார்த்தோம்னா ரேங்க்டு பை அர்ஜென்சி எது முக்கியம் அப்படின்றத நம்ம பார்த்தோம் அப்படின்னு வச்சுங்களேன். அட்மிட் கார்டு 24ல வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் கிரிட்டிக்கல் அப்படின்னா 5 அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அப்படின்னா அட்மிட் கார்டு 24ஆம் தேதி வரும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் டேட் லாஜிஸ்டிக் 30ஆம் தேதி நீங்க பார்த்துக்கணும். தென் நியூ செக்ஷனல் ஃபார்மேட் இருக்கு இந்த வாட்டி, அதையும் நீங்க கொஞ்சம் வச்சுக்கணும். 5 இதுவா பிரிச்சிருக்காங்க. 36 கொஸ்டின் 42 நிமிஷம் அப்படின்றதுல இதெல்லாம் பக்காவா பார்த்துக்கணும். 180க்கு பதில் இப்போ வந்து 200க்கு பதில் 180 கொஸ்டின்ஸ் இருக்கு. டெஸ்ட் ஸ்டேட் அலாட்மெண்ட் வந்து இந்த வருஷம் டிஃப்ரெண்ட் இருக்கு. அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. டிராவலிங்லாம் கொஞ்சம் பார்த்துங்க. எங்க வந்திருக்கேன் ஏற்கனவே சிட்டி சென்டர் வந்ததுனால யூஜி பிஜி கவுன்சிலிங் பத்தி எதுவும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. யூஜிக்கு தான் இப்போ கவுன்சிலிங் போது பிஜிக்கு வருதா அப்படின்ற மாதிரி இல்லை. நான் ஏற்கனவே அதை டீட்டெயிலாக சொல்லிட்டேன். தென் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் ரிடக்ஷன் வந்து என்ன அப்படின்றத நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். டொமைசில் ஜட்ஜ்மெண்ட்டோ இன்னும் வந்து பெண்டிங்ல இருக்கு. தென் இன்டர்ன்ஷிப் கம்ப்ளீஷன் கட் ஆஃப் வந்து ஏற்கனவே சொல்லிட்டாங்க. 30 செப்டம்பருக்குள்ள நீங்க முடிச்சிருந்தா போதும் அப்படின்ட்டு. தென் நெக்ஸ்டோட ரூமர்ஸ் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு எதுவும் இல்லை. ரைட்டா? இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி பார்த்தீங்கன்னா இந்த 3த்தையும் மட்டும் இப்போ நம்ம மைண்ட்ல வச்சுக்கலாம். மற்றதெல்லாம் நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். ரைட்டா? நீட் பிஜி 2026 யுவர் ஆக்ஷன் பிளான் டுடே அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா இஃப் யூ ஆர் ரைட்டிங் த எக்ஸாம் பிராக்டிஸ் 36 கொஸ்டின் எத்தனை நிமிஷத்துல 42 நிமிஷத்துல வந்து செக்ஷனல் பிளாக்ஸ் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ரீசெக் பண்ணி சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப்பை பார்த்துக்கங்க. தென் டவுன்லோட் அட்மிட் கார்டு ஆன் 24th அன்னைக்கு நம்மளுக்கு வந்துரும் சொல்லியிருக்காங்க. டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ப்ரிப்பேர் ஐடி அண்ட் எக்ஸாம் டே லாஜிஸ்டிக்ஸ் இதை வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நீங்க வந்து பண்ணிக்கிறீங்க. அடுத்தது நம்ம பார்த்தீங்கன்னா இஃப் வெயிட்டிங் ஃபார் கவுன்சிலிங் அப்படின்றப்ப டு நாட் கன்ஃபியூஸ் யூஜி கவுன்சிலிங் வித் பிஜி. இப்போ வந்து கவுன்சிலிங் இப்போ இல்லை, இப்போ நடக்கும் எம்பிஎஸ் கவுன்சிலிங் தான் இப்போ நடந்துட்டு இருக்கு. எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கான கவுன்சிலிங் போது வெயிட் ஃபார் த நீட் பிஜி ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் இது வந்து நடக்கும். ஃபாலோ அஃபிஷியல் எம்சிசி பிஜியோட வெப்சைட்டை பார்த்துங்க. mcc.nic.in இதுல போனீங்கன்னா நம்மளுக்கு பிஜியோட கவுன்சிலிங் பத்தி டீடைல்ஸ். இஃப் யூ வாண்ட் ஏ கவர்மெண்ட் சீட் அப்படின்றப்ப ட்ராக் த அஃபிஷியல் 2026 சீட் மேட்ரிக்ஸ் கொடுப்பாங்க. அப்புறமா இப்போ கொடுக்கல. யூஸ் 52,244 ஒன்லி அஸ் ஏ பிளானிங் பேஸ்லைன். இதை வச்சு நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்க. இஃப் யூ ஆர் அண்ட் இன்டர்ன் இப்போ இன்டர்ன்ல இருக்கீங்க அப்படின்னா ஒன்றும் கவலைப்பட தேவையில்ல. 30 செப்டம்பருக்குள்ள இன்டர்ன் முடிச்சா போறோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ஷூர் இன்டர்ன்ஷிப் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாங்கி வச்சுக்கணும். இதுலயும் நம்ம வந்து எந்த விதமான காம்ப்ரமைஸும் பண்ணக்கூடாது. இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது கன்ஃபியூஷனோ கிளாரிட்டியோ எதனா டவுட்டோ இருந்ததுன்னா யூ கேன் கால் மீ அட் எனி டைம். ரைட்டா? ஐ எம் கோவிந்தராஜ், ஆர்ஜிஆர் அகாடமி, சென்னையில இருந்து பேசிட்டு இருக்கேன். 9176552121 இந்த நம்பருக்கு எனக்கு கால் பண்ணுங்க. ஓகே? இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா என்பிஇ எக்ஸாமினேஷன் சொன்னேன் இல்லையா, நேஷனல் எக்ஸாமினேஷன் போர்டு இருக்கு இல்லையா, அவங்களுடைய வெப்சைட்ல நீங்க போனீங்கன்னா கிளியரா இன்ஃபர்மேஷன் புலிட்டின் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் அடுத்த வருஷம் ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் ஒரு கம்ப்ளீட்டா வந்து டீடைல் இருக்கு. இந்த இன்ஃபர்மேஷன் புலிட்டின் நீங்க போய் பாத்தீங்க அப்படின்னா கீழே நீங்க வந்து நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன்ல இந்த பிடிஎஃப் வந்து போடுறோம். நீங்க டவுன்லோட் பண்ணி கூட பாத்துக்கிடுங்க. சரியா? இப்போ 2026 ஏன்னா அடுத்த வருஷம் பிளான் பண்ணோம், அதுக்கு அடுத்த வருஷம் பிளான் பண்ணோம் அப்படின்னா சிலபஸ் என்னவா இருக்கு, எப்படி எல்லாம் கொஸ்டின்ஸ் வருது, எல்லாமே ப்ரிப்பேர்டா அழகா அட்டகாசமா கொடுத்துருக்காங்க. எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் என்ன இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ரைட்டா? யாருக்கு எலிஜிபிள் இருக்கு, யார் எலிஜிபிள் இல்லை, ஃபாரின் நேஷனல்ஸ்னா என்னெல்லாம் வேணும், இவங்க சீட் எடுக்க முடியுமா, அவங்க எந்த எக்ஸாம்ஸ் எழுத முடியுமா, இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன்ல கிளியர் கட்டா டீடைல்ஸ் எல்லாமே இருக்கு. கிட்டத்தட்ட 153 பேஜஸ் இருக்கு. இதை நீங்க பார்த்து தெரிஞ்சுங்க. இல்லை டைரக்டா போய் வெப்சைட்ல போகணும்னா என்பி வெப்சைட்ல போனீங்கன்னாலும் எடுத்துக்கலாம். இல்லைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்க, நீங்க அங்கே டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கங்க. ஓகே, தேங்க்யூ.